கவசம் டிவி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் முதற்க நடிகனின் பணிகலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. புரட்சித் தலைவர் படித்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி படிக்கணும்? தூங்குடா தம்பி தூங்குடா, நீ செல்போன பார்த்த வரைக்கும் போதுண்டா. தூங்குடா தம்பி தூங்குடா. இப்படி தான் இந்த காலத்தில் படிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த தூக்கத்தை பற்றி இன்றைக்கி ஒரு ஜோதிருப்பது. அதுக்காக தான் எனக்கும் ஓரளவுக்கு பாடம் தெரிஞ்சு ரெண்டு பாடம் படிச்சுக்கிட்டேன். அதாவது இந்த தூக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மனிதனுக்கு மிக 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 இன்றியமையாத ஒன்று, உணவை விட முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தூக்கம். அதனால தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த தூக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஒரு மனிதனுடைய தூக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும், இதெல்லாம் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் வகுத்து வைத்திருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அந்த 12 கட்டங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 12 வீடுகளில் தூக்கம், அதாவது சயனம், சரியா, அந்த தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 12வது கட்டம். நம்முடைய லக்னத்திலிருந்து எண்ணி பார்க்கும்பொழுது 12வது கட்டமாக வரக்கூடியது. வேற ஒன்று இல்லை, நம்ம லக்னத்துக்கு மொத்தம் இருக்கிறதே 12 தானே. ஆக நம்ம லக்னத்துக்கு முந்தைய கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 12வது வீடு என்பது அந்த ஜாதகருடைய தூக்கத்தை குறிக்கக்கூடிய பாவம். 12 பாவகங்களில் 12 வீடுகளில் லக்னத்திலிருந்து 12வது பாவகம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய பாகம். அந்த பாவகத்திற்கு சயனஸ்தானம், சயனம்னா என்னது? தூக்கம், சயனஸ்தானம் அப்படின்றது. இப்போ எந்த ஒரு இந்த தூக்கம் எப்போவுமே இந்த கெடுக்கிறது, ஒரு விஷயத்தை கெடுக்கிறது அப்படின்னா அது எந்த கிரகம் கேட்டீங்க அப்படின்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ஸ்தானத்திலே உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்களில் தடங்கல்களை ஏற்படுத்துவார்கள். அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12வது வீட்டில் ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தூக்கம் கட்டுப்போம். ஒன்று சீக்கிரம் தூக்கம் வராது, படுத்த உடனே தூக்கம் வராது, அல்லது தூக்கத்தில் நிறைய பயங்கரமான கனவுகள்லாம் வரும். அப்படி தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தான் எழுப்பான், அவள் சும்மா இருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்து அப்போ தான் ஒரு உச்சகட்டத்துக்கு போயிருப்போம், அப்போ எழுப்புற மாதிரி அடுத்தவனுக்கு இருக்காது, அப்போ தான் எழுப்புவான். இதெல்லாம் யார்? அவனா எழுப்புறான், அந்த கட்டத்தில் உட்காந்து அந்த கிரகம் எழுப்புது. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கேது பகவானை வச்சுருக்கோமே இருக்கட்டும், இப்போ நம்ம ராகு பகவான் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12வது இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றாரோ அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ராகு பகவான் முதல்ல யாருங்கிறத பார்த்தோமா. ராகு பகவான் என்பது ஒரு பாம்பினுடைய தலைப்பகுதி. நீங்கள் சிலையை பார்த்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவன் என்ன, இப்போ நவகிரக சிலையை பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய தலை எப்படி இருக்கும்? மனித தலையாக இருக்கும். அவருடைய உடம்பு பாம்பினுடைய வாழ்பகுதியாக இருக்கும். அதுபோல கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பாம்பினுடைய தலை இருக்கும், மனிதனுடைய முகம் இருக்கும், மனிதனுடைய உடம்பு இருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் என்பது பாம்பினுடைய தலைப்பகுதி. அந்த கான்செப்ட் வர, இந்த கான்செப்ட் வர. ஏன் அப்படின்னா ராகுன்னா விஷம். ராகுன்னா என்னது? ராக பகவான்னா விஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷம் எங்கே இருக்கும்? பாம்பினுடைய தலையில் இருக்குமா, வாழில் இருக்குமா? தலையில் தானே இருக்கும். அதனால தான் ஒரு பாம்பினுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது என்னது? ராகு பகவானுடைய அம்சம். ஏன்னா அங்கே தான் விஷம் இருக்குது. ராகுங்கிறது விஷம், கேது பகவான்கிறது பாம்பினுடைய வாழ்பகுதி. ஆனால் ரெண்டுமே கழுத்துக்கு வேலைனா தான், கழுத்துக்கு கிளினா தானே என்ன. ஆனால் மூளை இருக்குது, இங்கே தானே இருக்குது. இருக்கான்னு கேட்காதீங்க, எதை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆமாம். அதனால் இப்போ ராகு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் 12வது இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றாரோ அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒன்று வரும் பாருங்க,
இது என்னது? கொசுவிரட்டி திரவம். இதை நம்ம எப்போ பயன்படுத்துகிறோம்? இரவு தூங்கும் பொழுது பயன்படுத்துகிறோம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த கொசுவிரட்டி திரவத்தில் இது வந்து பாம்பினுடைய தலைப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா? இது ராகு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். நல்லா பாருங்க, பாம்போட 2 பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கா, சரிங்களா? பாம்போட ஹெட் மாதிரியே இருக்கா, பாம்போட தலைப்பகுதி மாதிரியே இருக்கா. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், பாம்பினுடைய தலைப்பகுதியில் தான் விஷம் இருக்குன்னு சொன்னா, இந்த லிக்யூடு யாரும் குழந்தைகளை யாரும் தொடக்கூடாது, யாருமே கையில் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது ஒரு விஷத்தன்மை நிறைந்த ஒரு பொருள் தானே. அப்போ இதை நீங்கள் இப்போ எப்படி பார்க்கணும்? கொசுவிரட்டி திரவமாக பார்க்கக்கூடாது, இதை வந்து ராகு பகவானாக பார்க்கணும், சரிங்களா? இதெல்லாம் நிறைய இந்த கண்டென்ட்டில் நிறைய என்னமோ சொல்லுவாங்களே, கேள்வி பண்ணுறவங்களா இந்த கண்டென்ட்டை நிறைய யூஸ் ஆகும். நல்ல நம்மளால கண்டென்ட் நிறைய போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஜோசியர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லுங்களேன், சும்மா அது மூலமாக நல்லது பார்க்கணும் நம்மளை. ஆமாம், இப்போ நல்லா கவனிங்க. அது இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கொசுவிரட்டி திரவம் இருக்கு இல்லையா, எவருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை லக்னத்திற்கு 12வது கட்டத்தில் ராகு பகவான் இருந்து உங்களுக்கு தூக்கமானது கெட்டு இருக்கிறதா, அதுதான் கான்செப்ட், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொசுவிரட்டி திரவங்கள் இதை வந்து நிறைய அனாதை ஆசிரமங்கள், அதாவது ஆதரவற்றோர் ஆசிரமங்கள் இருக்குது, முதியோர் காப்பகங்கள் இருக்குது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உண்டான மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான காப்பகங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா? நமக்கு நல்ல தூக்கம் வரும், சரிங்களா? தூங்கணுங்களா? இன்னொரு விஷயம், நைட்டு ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, என்ன? பாய், நான் தூங்க போகிறேன். நன்றி.